ஹெல்த்தியான இந்த கோவக்காய் கறியை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தர்ற இந்த கோவக்காய் கறியை நம்மளுடைய ஸ்டைலில் ஈஸி அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு வில்மாஸ் கிச்சன். இதை செய்யும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது சின்ன சின்ன டிப்ஸ் தான். அதை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணும்போது அட்டகாசமாக நமக்கு டேஸ்ட் வரும். இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன குக்கிங் ஆயில் இருக்கோ அதை ஊற்றிக்கங்க. நான் ஒரு ஸ்பூன் கடுகும் ஒரு ஸ்பூன் சோம்பும் போட்டு தாளிச்சிக்கிறேன். அது பொரியட்டும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நான் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 6 பல்லு பூண்டும் சேர்த்துருக்கேன் நான். இது நல்ல ஒரு மணத்தையும் சுவையும் கொடுக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு பெரிய தக்காளியை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் கோவக்காயை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதை நான் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடலாம். வதக்கின பிறகு இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நாம் இப்போது சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மூடி போட்டு மூடிடலாம். நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். சிம்மிலே இருந்தால் இது ஒரு 3-4 மினிட்ஸில் நல்லா உங்களுக்கு வெந்து சுருங்கி வரும். இப்போ ஒரு 4 to 5 மினிட்ஸ் கழித்து நான் அதை திறந்து பார்க்குறேன். 3/4 பாகம் நல்லா வெந்திருக்கு. தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கலை. நம்மளோட டிப் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம், அதுதான். அதனால் இது நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அது குழம்பு மிளகாய் தூள் தான். ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். அண்ட் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி விடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பை செக் பண்ணிக்கோங்க. உப்போ காரமோ பத்தலைன்னா நம்ம திருப்பி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கின பிறகு இந்த மாதிரி ஆகும். அகெயின் இதை நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடிடலாம். இன்னும் கூட இது இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த லெவலுக்கு நல்லா வெந்திருக்கு, நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு சின்ன டிப், இதில் ஒரு ஸ்பூன் கடலை மாவை நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளை நம்ம சேர்த்துக்கலாம். அது ரெண்டும் இதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நாம் கடலை மாவை சேர்த்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை நல்லா நம்ம வதக்கி விடலாம். இப்போ நம்மளுடைய கோவக்காய் ரெடி ஆயாச்சு. கோவக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, அண்ட் ஃபைபர் இருக்குது. இது கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. கட் ஹெல்த்துக்கும் இது நல்லது. ரொம்ப லோ கலோரி தான். நம்ம இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது. ஸோ நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க, பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நம்ம ஹெல்த்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை சூஸ் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இப்போ இது சாப்பிட தயாராக இருக்குது. நம்ம பிளேட்டிங்க்கு போகலாமா?
இந்த கோவக்காய் கறி சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் அண்ட் இந்த மாதிரி பருப்பு கீரை மசியல் கூட எல்லாமே ரொம்ப மேட்ச் ஆகும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வில்மாஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட என்கரேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப அவசியம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.